වර්ෂයේ ජනවාරි 1 දින සිට 2025 ஆண்டின் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இதுவரையிலான காலப்பகுதியில் 17 துப்பாக்கி பிரயோக சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. அவற்றில் 11 துப்பாக்கி பிரயோகங்கள் திட்டமிட்ட குற்றக்குழுவுடன் தொடர்புடையவை. துப்பாக்கி பிரயோகங்களுக்கு உதவிய 49 பேர் நேற்றைய தினம் வரை கைது செய்யப்பட்டுள்ளனர். 5 T-56 ரக துப்பாக்கிகள், 6 கைத்துப்பாக்கிகளை போலீசார் கைப்பற்றி நீதிமன்றத்தில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். 5 மோட்டார் சைக்கிள்கள், 2 கார்கள், ஒரு வேன், 2 முச்சக்கர வண்டிகள் போலீசாரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. கனேமுல்ல சஞ்சீவ எனும் குற்றவாளி மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். 10 சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டவர், அதற்கு ஒத்துழைப்பு வழங்கியவர், தப்பிச் செல்வதற்கு உதவி செய்தவர்கள் என பெரும்பாலானவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். திட்டமிட்டவர்களையும் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். துப்பாக்கிதாரிக்கு ஒத்துழைப்பு வழங்கிய பெண் தொடர்பிலான தகவல்களை வழங்குவோருக்கு 10 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்க போலீஸ் மா அதிபரினால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொட்டாஞ்சேனை பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூடு தொடர்பில் 3 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளோம். அவர்களில் 2 மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை காண்பிப்பதற்காக போலீசார் அழைத்துச் சென்ற வேளை அங்கு இடம்பெற்ற சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தனர். அது தொடர்பில் நீதவான் விசாரணைகள் இடம்பெறுகின்றது. அத்துடன் அவர்களுக்கு T-56 ரக துப்பாக்கியை வழங்கியவர்களை நாம் கைது செய்தோம். பிப்ரவரி 17ஆம் தேதியும் இதேபோன்று கொட்டகேன பெனடிக் மாவட்டத்தில் கொலை சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்த வேளை அதற்கும் குறித்த நபரை T-56 ரக துப்பாக்கியை வழங்கியிருந்தார். அத்துடன் துப்பாக்கிதாரியும் மோட்டார் சைக்கிளில் வந்த நபரும் போலீசாரும் இடம்பெற்ற சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் என உறுதிப்படுத்தப்பட்டது. மித்தனிய முக்கொலை சம்பவம் தொடர்பில் 5 பேர் கைது செய்யப்பட்டு சந்தேக நபர்கள் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றனர். வெளிநாட்டிலிருந்து தகவல் வழங்கப்பட்டு கொலை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உசுவட்டகையாவ பகுதியில் கரையோர பகுதியில் கொலை சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுத்தோம். சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட 7 ஆண்கள் மற்றும் பெண் சந்தேக நபர்களிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கொலைக்கான திட்டமிடல்களை மேற்கொண்டுள்ளவர்களை அடையாளம் கண்டுள்ள நிலையில் அது தொடர்பிலான சட்ட நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படும். හඳුනා ගැනීමත් අපි සිදු කර අවසන් ඒ වගේ ඔවුන් සම්බන්ධයෙන් නීතිය ක්‍රියාත්මක කිරීමත් ඉදිරියේදී මේ විමර්ශන වලින් අපි සිදු කිරීමට කටයුතු කරනවා.